இது வந்து அவங்க இண்டிவிஜுவலோட ஒரு சாய்ஸ் தான் இது. ஸோ நம்ம ப்ரெஷர் பண்ணி அதில் வந்து அவங்க ஒரு லைஃப்பில் இருப்பாங்க, அவங்க ஒரு பாத்தில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அது ஒருத்தங்க வந்து அதில் புகுத்தும் போது இந்த மாதிரி இப்படி பண்ணு இதை தான் பண்ணோம் அப்படின்ற போது அவங்க ஒரு பாத் போகிறது வந்து க்ரம்பிள் ஆகலாம், அவங்களோட டிசிஷன் மாறலாம். ஸோ இது நிறைய விஷயம் இதில் வந்து ஒரு ஒரு பாயிண்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் வந்து சொசைட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம், இந்த வயசில் கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதில் புஷ் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே அந்த டெம்ப்ளேட் வந்து இதே டைமில் தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சொசைட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து ஏன் வந்து ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஊரில் என்ன பேசுவாங்கன்னு ஃபஸ்ட்டு கேள்வியே அதான் வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன பேசுவாங்க, இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி உங்கள் பொண்ணுக்கு கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது, இல்லை மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி 2 பேருக்கும் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட லைஃப் டிசிஷன்ஸ் என்ன, அந்த பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை கல்யாணமும் நல்லது தான், இல்லைன்னு சொல்ல, அதுக்கும் அகேன்ஸ்டாக இல்லை. ஸோ அதை வந்து கரெக்டான ஏஜில் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.